அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தியானம் சம்பந்தமாகவும் நாங்கள் ஒரு 2 நாள் முகாம் நடத்திட்டு இருக்கோம். இந்த தியானம்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஏற்கனவே ஏதாவது தியானம் பண்ணிகிட்டு இருக்கோமா? புதுசாக என்ன தியானம் பண்ண போகிறோம்? உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தியானத்தை பண்ணிகிட்டு இருக்கோம். தேவையில்லாத தியானங்கள் நிறையா பண்ணிட்டு அந்த தியானத்தை நம்ம சரியாக பண்ணுறதுக்கான ஒரு உத்தியாக தான் நம்ம சில தியான இதுகளை இந்த முகாம் பண்ணி நம்ம நடத்திட்டு இருக்கோம். இது வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு முகாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட தகராறு பண்ணிட்டு போயிட்டார். எல்லாருமே விலைக்கு பிடிச்சி எல்லாம் முடித்து அனுப்பிவிட்டாங்க. அந்த சம்பவம்லாம் முடிஞ்சு போச்சு. சம்பவம் எவ்வளோ நேரம் நடந்தது? 5 நிமிஷத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் என்ன வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், அந்த சம்பவத்தையே நீங்கள் தியானமாக பண்ணிகிட்டு இருக்கு. அந்த தியானம் எத்தனை நாள் ஓடிட்டு இருந்தால் 2-3 நாள் தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய சம்பவங்களை, நமக்கு ஒவ்வாத பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஏன்னா வாழ்க்கைங்கிறது பல பிரச்சனைகளோடு இருக்கும். அப்போ அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மகிட்ட தியானமாக மாறி அது டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் அதைத்தான் நம்ம என்ன சொன்னால், நீங்கள் நல்ல தியானமாக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறதுக்கு உங்கள் தியானம் எல்லாத்தையுமே மோசமான தியானத்துக்கு பதிலாக நல்ல தியானமாக மாற்றிக்கிடலாம். நல்ல தியானமாக மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும். நீங்கள் மோசமான தியானம் பண்ணினீங்கன்னா உங்கள் எனர்ஜி எல்லாம் ட்ரை ஆயிரும். அதனால் உங்களை ட்ரை ஆகக்கூடிய தியானம் பண்ணாதபடி, ஏன்னா அது எல்லாருமே நம்மளை அறியாமலே மோசமான தியானங்களுக்கு போயிடும். நல்ல தியானங்கள் பண்ணுறதை தான் நாங்கள் 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட இணைஞ்சது. நீங்கள் வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு சொல்லி லைஃபோடு இணைச்சி சகஜ தியானம்னு சொல்கிறது. இதுக்கு தனியாக உட்காந்து ஒரு தியானம் உட்காந்து கண்ண மூடிட்டு பண்ணுறது. நீங்கள் வாழ்க்கையோட வாழ்க்கையாக இணைஞ்சி தியானங்கள் பண்ணுற மாதிரி இதை கற்றுக் கொடுக்கும். அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இது லைஃப் லாங்காக உங்களோட பிரயாணம் பண்ணுவது. அது உங்களோட சீட்டிங் ஆகிடும். எப்போ பிரச்சனை வருதோ அப்போ நீங்கள் அந்த தியானத்தை நீங்கள் உதவிக்கு கூப்பிட்டுக்கிடலாம். அப்போ அது மூலமாக நீங்கள் அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும் பொழுது எல்லாமே பிரச்சனையானது எல்லாமே பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போயிடும். எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே பலமளந்து போயிடும். நீங்கள் ஒரு நல்ல மனநிலையோட உங்கள் செயல்களெல்லாம் எதிர்கொள்ள முடியும். அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்துன்னு சொன்னால் இந்த முகாம்களை நீங்கள் பயன்படுத்திடுங்க. ஒவ்வொரு மாதமுமே இந்த மாதிரி தியானங்கள் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு உள்ளவங்க நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு பயன்படுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.